நாய் வளர்க்குறேன், கோழி வளர்க்குறேன், பூனை வளர்க்குறேன், மாடு வளர்க்குறேன், ஆடு வளர்க்குறேன்னு நெறைய ஜீவராசிகள் வளர்த்துருப்போம்ல. ஆனா இப்படிப்பட்ட செடிகள் வளர்த்துருக்கீங்களா? செடிகள் வளர்க்குறதோட மட்டும் இல்லாம, அதுட்ட பேசுனா மறுபடியும் பேசும்னு கேள்விப்பட்டுருப்போம். பட் என்னோட செடிய பாருங்களேன். நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல ஆரம்பிப்பாங்க. பார்க்குறீங்களா? எங்க வீட்டு செல்லக்குட்டிகளுக்கு அழகா தண்ணி குடுத்தாலே போதுங்க. எக்கச்சக்கமா உரம் கூட கேட்க மாட்டாங்க. அதுவும் ஸ்ப்ரே பண்ணா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குதூகலமா மாறிடுவாங்க. பேச பேச பாருங்களேன். "என்னடி செல்லம், என்னடி தங்கம்னு" பேசினா போதும். அப்படியே தலைய கீழ இறக்கி, அழகா ஒரு அம்மா கிட்ட குழந்தை எப்படி பேசுமோ, அந்த மாதிரி பேசுவாங்க. மனுஷன நேசிக்கிறதுக்கு மனுஷன் தான் வேணும்னு அவசியம் இல்லங்க. நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல ஒரு 10% சாப்பாடும், தண்ணியும் குடுத்தா போதும். மனிதனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு பந்தம் இருக்கணும்னு தான் பிறக்கும்போது தொட்டிலாவும், போகும்போது கட்டிலாவும் இந்த மரங்கள் பயன்படுறாங்க. இன்னைய வரைக்கும் நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்த பரிசு. ஆனா நம்ம தான் இவங்கள பத்தி நினைக்கிறதில்ல. துண்டு துண்டா தன்னை வெட்டும்போதும் ரத்தம் வராமலும் சத்தம் வராமலும் சாகக்கூடிய ஒரே ஜீவராசி மரம்.